தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கிற மாபெரும் இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழர்களே. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை நாம் முன்னெடுப்பது, அதை பரவலாக்குவது, குறிப்பாக இணைய வாயிலாக அதை எல்லா மக்களிடம் பரவலாக உலக அளவில் கொண்டு செல்வது என்கிற ஒரு முயற்சியின் காரணமாக தொடங்க நம்முடைய பொதுச் செயலாளருடைய சிந்தனையுடைய அடிப்படையில் இது தொடங்கியது தோழமைகளே. குறிப்பாக முதலாவதாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா கு. அழகிரிசாமி அவர்களுடைய சிறுகதைகளை நாம் எடுத்துக்கொண்டு முழுமையாக நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகள் என்று நாம் முடிவெடுத்த பிறகு அவர்கள் படைப்பில் ஏதாவது ஒரு சிறுகதையோ நாவலோ என அல்லது கவிதையோ என முடிவெடுத்த பிறகு சிறுகதை என நம்முடைய மாநில குழுவினுடைய அடிப்படையில், நம்முடைய இலக்கிய குழுவினுடைய அடிப்படையில் தேர்ந்தெடுத்து நாம் பயணிக்க தொடங்கினோம் தோழமைகளே. அதிலே சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா கு. அழகிரிசாமி அவர்களுடைய கதையை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு அடுத்ததாக நாம் தமிழொலி அவர்களுடைய படைப்புகளை நாம் தொடங்க ஆரம்பித்தோம் தோழமைகளே. அப்படி தொடங்கிய இந்த நிகழ்வு இன்றைக்கு நாம் எத்தனாவது நாள் இருக்கிறோம் என்பது கூட கொஞ்சம் மகிழ்வான நாள். 25வது நாள் நாம் தொடங்க இருக்கிறோம் தோழமைகளே. அவருடைய படைப்பான நிலா நிலா வா என்கிற கதையை நாம் கேட்க இருக்கிறோம் தோழமைகளே. தமிழொலியை பொறுத்த மட்டிலும் சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று நாம் தேடுகின்ற பொழுது அவரை பற்றி கிடைக்கிற செய்திகள் எல்லாம் அதிகமாகவே இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. அதிகமாக என்பது என்ன என்று கேட்டால் அதற்கான பொருள் எதனுடைய அடிப்படையில் சொல்லுகிறேன் என்றால், நமக்கு தெரிவது குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். அந்த அளவிற்கு கூடுதலான செய்திகள். அவர் அந்த காலகட்டத்தில் சக்தி நாடக சபா குழுவினர் தஞ்சையில் நாடகம் நடத்தி வந்தார். நாடகத்தை பார்த்த தமிழொலிக்கு நாடகத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டது. அப்போதே சிற்பியின் கனவு என்கிற நாடகத்தை எழுதி முடித்தார். அதை சக்தி நாடக சபா உரிமையாளர் சக்தி கிருஷ்ணசாமியிடம் வழங்கினார். அதை படித்து பார்த்த சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் அதை அரங்கேற்றம் செய்தார். அந்த நாடகத்தில் நாயகனாக நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்பதை நாம் தரவுகளை தேடி பார்த்த பிறகு ஒரு பெரிய செய்தியாகவே இருந்தது. நாடு விடுதலை பெற்ற சூழலில் சென்னை சென்ற தமிழொலி தொடக்கத்தில் திராவிட இயக்கத்து சிந்தனையில் தொடர்ந்தாலும் பொதுவுடைமை இயக்கத்தில் ஈர்த்து கொண்டு அதனுடைய வாழ்வியலாக கொண்டு தான் படைத்த படைப்புகளில் பாடுபொருள் மட்டுமல்லாது சொல்நயத்திலும் ஓமையிலும் ஆகச் சிறந்தவராக விளங்கிய இவர் தமிழொலி. இதை ஓமை கவிஞர் சுரதா அவர்களே இந்த சொல்லை பயன்படுத்துகிறார். ஓமை கவிஞர் என்கிற சொல்லை ஓமை கவிஞர் சுரதா அவர்களே அவருக்கு பயன்படுத்துகிறார் என்றால் அவருடைய படைப்பினுடைய சிந்தனை போக்கு எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வதில் மகிழ்வாய் இருக்கிறது தோழர். ரஷ்ய ராக்கெட்ல அனுப்பப்பட்ட அந்த சோவியத் சின்னம் சந்திர மண்டலத்தை அடைஞ்சதும் சந்திரன் பெரும் வியப்புல ஆரம்பிச்சான். ஏன்னா அதுல சுத்தியெல்லாம் அருவாளும் பொறிக்கப்பட்டுள்ள அந்த சின்னம் சந்திரனுக்கு தன் முதல் வணக்கத்தை தெரிவிச்சு. எப்படி தெரிவிச்சுச்சான் தெரியுமா? வணக்கம் தோழரே அப்படின்னு சொல்லலாம். சொல்லிட்டு அடுத்து, தோழா என்ன நான் உனக்கு தோழரா என்று நிலா கேட்டுச்சான். அப்படி கேட்கும்போது சொன்னுச்சான், மண்ணில் மட்டுமல்ல விண்ணுலகில் கூட நாங்கள் எவரையும் தோழர் என்றே சமத்துவமாக அழைப்போம். சோவியத் சின்னம் இவ்வாறு விடையளித்தது. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. அது எங்கள் நாட்டின் வழக்கம், வேற்றுமையற்ற வாழ்க்கையின் ஒற்றுமை குரல் என்று கூறிய அந்த சோவியத் சின்னம், அதோ பார், சோவியத் யூனியன் ஆசியாவையும் ஐரோப்பாவையும் ஒன்றிணைத்துள்ள அந்த பெருநிலம்தான் தற்பொழுது சந்திர மண்டலத்தையும் பூமியையும் ஒருங்கிணைத்துள்ளது என்று நம்மால் பிரசங்க வேற. அப்பொழுது சந்திரன் பூமியின் மேற்பரப்பில் தன் பார்வையை செலுத்தியது.
ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தன் கைகளை உயர்த்திய வண்ணம் நிலா நிலா வா வா என்று பாடியவாறு ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்தனர். குழந்தைகளின் கனவை முதலில் மட்டுமே நனவாக்கியுள்ளோம் என்று நம்ம சோவியத் சின்னம் கூறுச்சு. அதுக்கு நிலா சொன்னுச்சு, நாங்க அப்படின்னா நாங்க என்று பன்மையில் பேசுகிறாயே, அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லு. சோவியத் மக்களாகிய நாங்கள் என்பதுதான் அதற்கு பொருள். அந்த நாங்களுக்கு பொருள் சொல்லும். நீண்ட நாட்களாகவே நான் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உலகின் எந்த பொருளுமே இதுவரை என் மேனியை தீண்டியதே இல்லை. ஆனால் நீ என்னை எப்படி தொட்டு விட்டாய்? என் மூக்கின் மேல் விரலை வைத்து விட்டாய். கேள்வி வேற. அதுக்கு நம்மால் பதில் சொல்றாரு பாருங்களேன். நான் உன்னை தொட்டது முக்கியம் அல்ல. மனிதர்களின் கைக்கு எட்டாமல் எச்சங்கையை காட்டி திரிகிற நீ மனிதர்களையே சுமக்கப் போகிறாய் என்பதுதான் முக்கியம் என்று கூறியது சோவியத். உடனே இது அப்படின்னா அப்படின்னு ஒரு வினா. அப்படி என்றால் நாங்கள் உன் மேற்பரப்பில் மனிதர்களை கொண்டு வந்து குடியேற்ற போவோம். அப்படியா? நாங்கள் உன் மேனியை தழுவி மகிழ்ந்து வாழப்போகிறோம் அப்படின்னு ஒரு வினா வேற. ஆமாம், அப்படியே இந்தியாவில் உள்ளவர்கள் உனக்கு பஞ்சாங்கமும் புராணமும் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் உன் வரலாற்றையே எழுத போகிறோம். இவ்வளவு பெரிய வார்த்தை, இவ்வளவு பெரிய வார்த்தை. ஓஹோ, அப்படியா அப்படின்னு கேள்வி. நாங்கள் பூவுலகில் ஒரு புதிய சகாப்தத்தையே தோற்றுவிக்க போகிறோம். சந்திரன் பிடிபட்ட சகாப்தம் என்று அதற்கு பெயரிடப் போகிறோம். பதில் வேற. இப்போ நிலவு ரொம்ப அப்படியே சத்தம் அப்படியே அமைதி ஆயிடுச்சு, ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. அடுத்து சொல்லுது பாருங்களேன். இப்பொழுது நிலவு கிறிஸ்து சகாப்தம், கிறிஸ்து பிறந்த சகாப்தம் என்பதே கிபி என்று அழைக்கிறோம். இனிமே அதனை சா பி என்று மாற்றி விடுவோம்னு நம்மால சொல்றாங்க. என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னுமே சொல்லலையா சந்திரன் பிடிபட்ட சகாப்தம் என்று அப்படின்னு சொல்லு. சந்திரன் பிடிபட்ட சகாப்தம் என்று ஒரு முறை சொல்லிக் கொண்டது நிலா. என்னை பிடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு மட்டும் எப்படி ஏற்பட்டது என்று வியப்புடன் கேட்டது நிலா. அப்படி கேள். பாட்டாளி மக்கள் ஆளும் அரசியல் அறிவுக்கு பஞ்சமில்லை, ஆற்றலுக்கும் பஞ்சமில்லை என்று பெருமிதத்துடன் என்ன பண்ணுச்சு நம்மால சோவியத் சொன்ன. சற்று விளக்கமாக கூற முடியுமா அப்படின்னு நிலா ஒரு கேள்வி வேற. அதுக்கு நம்மால் பதில் சொல்ற பாருங்களேன். பெரும்பான்மை மக்களின் ஆட்சி நிலவுகிறது எங்கள் நாடு. எல்லோருக்கும் எல்லாம் உரிமை என்ற புதிய சட்டத்தையே ஏற்படுத்தி விட்டோம். அதனால் தான் எங்களுக்கு இந்த ஆற்றல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லு. அப்படி என்றால் என்னை கூட நீங்கள் எல்லோருக்கும் பொதுவாக்கி விடுவீர்களா என்று கேட்டது நிலா. அதில் என்ன சந்தேகம்? ஆழ்கடல், மண், விண் ஆகிய அனைத்துமே அனைவருக்கும் உரிமை என்பதே எங்கள் தத்துவம். பெரிய லாஜிக் பாருங்க. நம்ம தத்துவம் உலகத்துல எல்லாம் எல்லாருக்கும் போதுங்க. பெரிய சிந்தனையை தமிழொலி தன்னுடைய சிறுகதை படைப்பில் விதைக்கிறார் பாருங்க. என்னை பொதுவாக்கி விட்டால் உங்களுக்கு என்ன லாபம் என்று நினைக்கிறாய் என்று நிலா கேட்டது. நிலா கேட்டது. கருமையை போல கையை விரித்து எங்களை ஏமாற்ற பார்க்கிறாயா? ஏமாற்றும் காலம் மலையேறிவிட்டது. நீ ஒளித்து வைத்திருக்கும் தங்க கட்டிகள், வயல கூவிகள் அனைத்தையும் அள்ளி அள்ளி மண்ணில் வழங்குவோம். அப்புறம் என்ன தெரியுமா நடக்கும்? பசி, பஞ்சம், பட்டினி, வறுமை என்ற சொற்களுக்கு இடமே கிடையாது என்று சுருக்கமாக கூறி, ஏ வானரசி, திரண்ட செல்வத்துடன் பூழகத்திற்கு உன்னை மனமுடித்து தருவோம் என்று சோவியத் யூனியன் முழங்கியது. இந்த சொற்களால் நாணமடைந்த நிலா மேகத்திரையில் தன் முகத்தை மறைத்தது. அது கிடக்கட்டும், எங்கள் தத்துவம் உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டது சோவியத் சின்னம். இந்த அபேதவாத தத்துவம் தான் எனக்கு பிடித்திருக்கிறது.
உனக்கு பிடித்துள்ள இந்த தத்துவம் தான் உன்னையும் பிடித்தது. இனி அது விண்ணுலகையே பிடிக்கும். மண்ணுலகில் அதை எல்லோரும் விரும்புகிறார்கள் என்று கேட்டது நிலா. அதற்கு சொல்லுகிறது பாருங்களேன், முன்னமே சொல்லவில்லையா பெரும்பான்மை மக்கள் விரும்புகிறார்கள் என்று. அவர்கள் உழுது பாடுபடும் உழவர்களும் தொழிலாளர்கள். பெரும்பான்மை மக்கள்னா யாருன்னு சொல்றான் பாருங்க. இந்த நாடு நல்லா இருக்கணும்னா யார் நல்லா இருக்கணும் அவன் விரும்புறான் பாருங்க. தொழிலாளர்களும் உழவர்களும். உன்னை நிலா சொல்லுகிறது, அவர்களுக்கு என் வாழ்க்கை தெரியும் என்று கூறியது நிலா. அப்பொழுது வானை ஒளிவெள்ளம் கவிழ்ந்தது. சந்திரன் பிடிபட்ட சகாப்தம் என்ற சொல் மின்னற்கோடுகளாய் வரையப்பெற்று விண்ணின் நிலா விதானத்தை அலங்கரித்துக் கொண்டது என தமிழொலி 1959 இந்த கதையை எழுதி நமக்கு தந்திருக்கிறார். இவ்வாறுதான் கதை நிறைவடைகிறது. சோவியத் யூனியன் ஸ்புட்னிக் என்ற விண்கலத்தை ஏவி சந்திர மண்டலத்தில் நிலைநிறுத்தியதை வரவேற்று கவிஞர் படைத்த உருவக கதைதான் இந்த கதை. இந்த கதை சொல்ல வாய்ப்பு தந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லி வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற ஐயா ரவீந்திர பாரதி அவர்கள் தொடக்கி வைக்கவும். அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இடை சிறுகளாக இருந்தாலும் சிறந்த ஒளிபரப்பாக அமைந்துவிட்டது. வாசிப்பு அல்ல, இது ஒரு நாடக வாசிப்பு. அருமையான ஏற்ற இறக்கத்தோடு முகபாவத்தோடு அந்த நிலவுக்கும் சோவியத் சின்னத்துக்கும் நடந்த உரையாடலை நம் நேரடியாகவே கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி விட்டார் பேராசிரியர் கருமுருகன் அவர்கள். இது கூட ஒரு இனிமையானதுதான். முடிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு பதிலாக எதிர்பாராத இந்த நிகழ்வு கிடைத்ததற்கும் மிக்க மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப அருமை. இந்த சோவியத்து சின்னமும் ஸ்புட்னிக் சந்திர மண்டலத்தை அடைந்து சோவியத் சின்னம் அங்கே இறங்குகிறார். அப்பொழுது அந்த சோவியத் சின்னமும் சந்திரனும் உரையாடுகிறது, நிலவும் உரையாடுகிறது. அப்பொழுது வணக்கம் தோழரே என்று சொன்னதுதான் உலகின் முதல் வார்த்தை. அது சமத்துவ வார்த்தை. அது நம்மாடு 12ஆம் நூற்றாண்டு சொல்லிட்டான், தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லென்றோம். திருவாசகத்துல கூட மாணிக்க வாசகர் சிவபெருமானையே தோழர் என்று சொன்னார். அதனால நமக்கு அந்த சொல்லு இருந்தாலும் அந்த சொல்லுக்கு ஒரு பொருளையும் ஒரு உயிரையும் கொடுத்தது சோவியத் யூனியன், சோவியத் புரட்சி. அதனாலதான் நம்ம ஆகாய என்று இருந்தது பார் யுக புரட்சி கொடுங்கோலன் ஜான் மன்னன் இருந்தார். அடிமைக்கு தலையில்லை, யாரும் இப்போது அடிமை இல்லை. அது மட்டும் இல்ல, குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ்வு என்று பாரதி பாடி வரவேற்றானே, அந்த சோவியத் யூனியனை பற்றி அந்த சோவியத் சின்னம் மிக பெருமையாக சொல்லுகிறது. நான் கூட ஒரு முறை கவிதை சோவியத்து புரட்சி தினத்தன்று ஒரு கவிதையை வாசிக்கிற பொழுது, சுத்தியலும் அறிவாளும் புவித்தாளின் மீது ஒரு புதிய கவிதையை வரைந்தது என்று எழுதியிருப்பேன். தோழமை என்ற ஒரு சொல்லு இருக்கே, எவ்வளவு மகத்தான சொல்லுது. அது ஒன்றுதான் மனிதனை சமமாக பார்க்கிறது. அதுவும் இந்தியாவில சொல்றாரு பாருங்க, உன்னை பற்றி புராணங்களும் பஞ்சாங்கமும் நான் இந்தியாவில எழுதி வைத்திருக்கிறது. என்ன இந்தியா பத்தி ஒரே வரியில இந்தியாவினுடைய அந்த பழமையை, அந்த பின்னோக்கி செல்லுகின்ற பழமையை ஒரே வரியில கிழித்து விட்டார் நம்முடைய தமிழ் அவர்கள். ரொம்ப அருமையான உருவக கதை இது பாருங்க. ஒரு கட்டுரையாக எழுத வேண்டிய ஒரு செய்தியை ஒரு கதையாக மாற்றக்கூடிய திறமை நம்ம இவருக்கு தான் உண்டு. இது ஒரு பெரிய அரசியல் விளக்க பிரச்சாரம். இந்த புரட்சிகர நடவடிக்கை, புரட்சி நடந்து முடிந்த ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை ஒரு பிரச்சாரமாக சொல்ல வேண்டியதை, அந்த பிரச்சாரத்தையே நிலவும் சோவியத் சின்னமும் உரையாடுவதாக அமைத்து மிக கவித்துவத்தோடு அப்படியே நிலவு அந்த வானை அலங்கரித்ததுன்னு சொல்றாரு பாருங்க. அந்த தோழமை
அல்ல சொல்லு வந்து அப்படியே மின்னலில் ஒளி பாய்ந்தது போல் வரைந்திருக்கிறது சொல்றாரு பாருங்க. ரொம்ப அருமை. அருமையான கவித்துவம் நிறைந்த, அதாவது கலையும் இலக்கியமும் மனிதனுக்காகத்தான். அந்த உலகத்திலே 1/6 நிலம் முதலாக விவசாயியும் தொழிலாளியும் அதிகாரத்தை சமமாக பகிர்ந்து கொண்டார்கள். யார், எந்த நாட்டில் நடந்தது? உலகத்திலேயே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடக்காத ஒரு பெரிய நிகழ்வு 1917 ஒரு விவசாயியும், சாதாரண ஏழை விவசாயியும் ஏழை தொழிலாளியும் இணைந்து அதிகாரத்தை அடைந்தார்கள் என்று சொன்னால் அது சாதாரண விஷயமாக. அதைத்தான் இந்த உரையாடலிலே மிக அழகாக சொல்லுகிறார். சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் நம்மாள். அந்த சந்திர மண்டலத்தையே அடைந்து விட்டான் சோவியத் விஞ்ஞானியினுடைய கண்டுபிடிப்பான ஸ்புட்னிக் என்ற செயற்கைக்கோள். சோவியத்தில் அந்த நிலவையே அடைந்து விட்டார். சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம்னா அவர்கள் பாரதிக்கு பிறகு அந்த விஞ்ஞானிகள் கண்டுவிட்டார்கள். பாரதியினுடைய கனவை சோவியத் யூனியன் நனவாக்கி விட்டது. என்ன அருமைங்க! மண்ணுலகின் புதிய செய்தி அல்லவா, இந்த புதிய செய்தி அல்லவா சோவியத் புரட்சி. அந்த புதிய செய்தியை, அதை புதிய காட்சியாக அந்த சோவியத் சின்னம் நிலவுக்கு எடுத்துரைப்பதாக படைத்திருக்கிறார் நம்முடைய தமிழ் மொழி. அது நம்முடைய தமிழ் உலகுக்கு மிகப்பெரிய சொத்து இந்த கதை. தமிழ் மொழியை நாம் தினந்தோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எப்போதும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாபெரும் படைப்பு ஆளுமை தமிழ் மொழி. மிக அழகாக நம்முடைய கருமுருகன் ஐயா அவர்கள் அழகாக நடிப்பாற்றலோடு அந்த உரையாடலை நம் கண்முன்னே நிறுத்தியிருக்கிறார். நிலவையே கொண்டு வந்து நிறுத்தி விட்டாரு, சோவியத் சின்னத்தையும் கொண்டு நிறுத்தி விட்டாரு, அந்த உரையாடலையும் கண் முன்னே வைத்து விட்டார். ஐயா அவர்கள் வாழ்க, தலையெழுச்சி பெருமன்றம் வாழ்க. நன்றி. நன்றி தோழமையே. உங்களுடைய பின்னூட்டம் கேட்பதிலே எனக்கு மிகுந்த மனநிறைவு. நான் படிக்கிற காலத்தில் வியந்து பார்த்த மிகப்பெரிய ஒரு ஆளுமை இப்பொழுதும் அதே நிலைதான். இப்பொழுதும் என் மனநிலை அதேதான். உங்கள் சொற்களால், உங்களது வார்த்தைகளால் நான் பாராட்டப்படுகின்ற பொழுது எப்படி என்னுடைய பேராசிரியர் என்னை உச்சி நுகர்வது போல நான் உணர்கிறேன். நன்றி. ராகுலதாசன் என்ன கட்டி பிடிச்சு கொஞ்சுவார் என்ன. அவங்க எங்க ஐயா தான் பாராட்டுவாங்க. அதே அந்த ஸ்லாங்கு அதெல்லாம் அப்படியே இருந்தது. ரொம்ப நன்றி தோழமையே. வழக்கம் போல் நான் அடிக்கடி சொல்லுகிற அதே சொல், பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற தோழர் சிவசுப்ரமணியன் அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொல்ல வந்த பேராசிரியர் வனிதா அவர்களுக்கு பதிலியாக பேராசிரியர் திரு கருமுருகன் அவர்கள், தோழர் கருமுருகன் அவர்கள் அருமையாக சொன்னார். அதாவது நடிப்பாற்றல் மிக்கவராக தாங்கள் தெரிகிறீர்கள் என்பதை என்னுடைய சுருக்கமான அபிப்பிராயம். பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதான், மாற்றம் என்பது ஒன்றே மாறாத ஒன்று. மாற்றம் ஒன்றுதான் மாறாத ஒன்று. இன்னைக்கு இந்த நிகழ்வு தான் நடந்திருக்கு. அதாவது அறிவாலும் சுத்தியிலும் தொழிலாளர்கள், உழைக்கும் தொழிலாளர்கள் கருவிகள், தொழிற்கருவிகள், அதை ஆயுதமா பார்க்க முதலாளிகள் பார்ப்பாங்க. அதை வச்சு நான் ஒரு கைக்கு எழுதியிருக்கேன். கொடியில் அறிவாள் சுத்தி, தீவிரவாத கட்சி என்றார். தீவிரவாத கட்சி, கொடியில் அறிவாள் சுத்தி தீவிரவாத கட்சி என்றார். உலகை அச்சுறுத்தும் முதலாளி, உலகை அச்சுறுத்தும் முதலாளி. அந்த மாதிரி அறிவாள் சுத்தியில் உழைக்கும் தொழிலாளர்கள் கருவி, தொழிற்கருவி. அதை தமிழ்மொழி அவர்கள் பூமியில் மட்டுமல்ல நிலவிலும் கொண்டு சேர்க்கிறார். அதுதான் மைய கருத்து. பூமியில் மட்டுமல்ல நிலவிலும் சமத்துவ தத்துவம் முழுமையாக முதலிலேயே பரவ வேண்டும் என்பதுதான் தமிழ்மொழி அவர்களின் எதிர்பார்ப்பும் ஏக்கமுமாக இருந்ததால் இந்த கதையை படைத்திருக்கிறார். எனக்கு பொதுவா நல்லா தெரியுது, கவிஞர் தமிழ்மொழி அவர்களிடம் கதை எழுதும் ஆற்றலை விட கவிதை எழுதும் ஆற்றல் அதிகமா இருக்கிறது. அவர் கவிஞர் தான், அதனால அவருடைய கதைகள் எல்லாம் கதைகளாவே இல்லாம கவித்துவமாகவே இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன்.
ரொம்ப அருமையா இருக்கு. இந்தியா பழைய பஞ்சாங்கமாகவே இருக்கிறது என்பதை கோடிட்டு காட்டுகிறார். பிறகு ஐம்பூதங்களும் அனைவருக்கும் உரிமை, அபேதவாத தத்துவம், அதாவது அபேதம் அப்படின்னா பேதமற்ற சமத்துவ தத்துவம். இதை நிலவுக்கும் பிடிச்சு போச்சு. பூமிக்கு மட்டும் இல்ல, நிலவுக்கும் பிடிச்சு போச்சு. என்ன ஒரே ஒரு இது, இந்த நம்ம தோழர்களை பூமி சுமப்பதும் சுகமாக இருக்கும், பூமிக்கு சுகமா இருக்கும். அது மாதிரி நிலவு சுமப்பதும் நிலவுக்கு சுகமா இருக்கும். இந்த டாலர் நாட்டுக்கார பெயர்களை சுமக்கிறத அதுக்கு பாரமா இருக்கும், அதுக்கு சங்கடமா இருக்கும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அருமை அருமை. பின்னூட்டம் அதான் அந்த வரிக்கு பொருத்தமானவர் நீங்க. பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற அப்படின்னா உண்மையில தான் அந்த வார்த்தை. அதாவது ஒரு நிகழ்ச்சியில் ஒரு 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 பொருளை நாம் பேசுகின்ற பொழுது அதுக்கான ஆய்வு நோக்கில் அதை பின்னூட்டம் சொல்லுகின்ற பொழுது கவனமாக வார்த்தைகளை சேர்ப்பது என்பது ரொம்ப கடினம். அதுல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த சொல்லையும் நீக்கிட முடியாது. அந்த அளவிற்கு பின்னூட்டம் தருகிற சிவசுப்பிரமணியன் தோழருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் மகிழ்வுகளும். தோழமையே, யாராவது பின்னூட்டம் தர்றீங்களா? நீங்க எல்லாரும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மருது நாகராஜன் தோழர். வணக்கம் 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 பேராசிரியரை சொல்லுங்க. பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது. நீங்க பேசுறதே எங்களுக்கு இப்ப நல்லாவே கேக்குது. இல்ல இல்ல, இங்கேயும் அப்பப்ப டவர் பிரச்சனை வரும், அதனால. சொல்லுங்க பேராசிரியர். கதையை நானும் படிச்சேன். நீங்களும் நல்லா அருமையா அதை படிச்சு, அதாவது அந்த நாடக பாங்கோட படிச்சீங்க. நல்லா இருந்தது. அதுவும் நம்ம கேட்கறதுக்கு நல்லா இனிமையாவும் இருந்தது. ரெண்டு பேரும் அந்த நிலாவும் சந்திரன் ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி பேசையில நல்லா இருந்தது. எனக்கு அதுல அந்த கதையில பிடிச்சது பாத்தீங்கன்னா, எனக்கு தோழருங்கிற வார்த்தை, தோழர் அப்படிங்கிறது இந்த நம்ம இதுல இருக்க பொதுவுடைமை சிந்தனை உள்ளவங்க மட்டும்தான் அதை வந்து தோழருங்கிற வார்த்தையை ஆழமா பயன்படுத்துவாங்க. வேற யாருமே அதை பயன்படுத்துறது இல்லை. இந்த சொல்லை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தமிழ் மொழி கவிஞர் வந்து ஏன் அதை கையாளுறாருன்னா, எல்லாரும் வந்து மேல் கீழ் கிடையாது, எல்லாருமே சமம் தான் அப்படிங்கிற மாதிரி நான் அதை அப்படிதான் பார்க்கிறேன். எல்லாருமே சமமா அந்த இதோட அந்த கதைகளோட வருது. ஒற்றுமை, அந்த நாங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கூட வருது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி பிரிச்சு பாக்குறது இல்லை அப்படிங்கிறது. அது மாத்திரமல்ல, இது ஒரு வரலாற்று செய்தியும் சொல்லுது. நிலவுல போய் வந்து கண்டுபிடிச்சது வந்து இப்போ சோவியத்து தான் கண்டுபிடிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். சோவியத்து நாடு தான் போய் அந்த இதை கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அங்க இருந்தா முதல்ல ஏதோ அப்போலோவா என்னமோ சொல்லுவாங்க. அது அப்பதான் அவங்க தான் முதல்ல 1958 59 அந்த காலகட்டம். அப்பவே வந்து ஒரு தமிழ் வழி கவிஞர் வந்து அதை ரொம்ப ஆழமா சிந்திச்சு அப்படியே அதுல இருந்து ஒரு கதையை வந்து உருவாக்கியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு ஆளுமையா நம்ம வந்து அவரை பார்க்க வேண்டியதா இருக்கோம். ஒவ்வொரு படைப்புமே ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம அவர் கதையை பார்க்குறப்போ ஒவ்வொரு தளத்திலையும் அவர் வந்து கால் பதிச்சிருக்காரு. எல்லா தளத்திலுமே கால் பதிக்கிறாரு. உண்மையிலே தமிழ் மொழியை வந்து எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் இருக்கோ அப்படிங்கிற மாதிரியே ஒவ்வொரு நாளும் இந்த கதைகளை கேட்குறப்போ நம்மளுக்கு தோணுது. இன்னும் மேலும் மேலும் அவருடைய கதைகளையும் அவர் படைப்புகள் கவிதைகள்லாம் படிக்கணும்னு நமக்கு ஒரு இந்த கதை சொல்லி வாயிலாக நம்மளுக்கு தூண்டுதலா இருக்கிற மாதிரி நான் ஒரு நாள் பார்க்குறேன். மற்றபடி இதுல வந்து இவ்வளவுதான் என்னுடைய கருத்து. நன்றிங்க. நன்றி தோழமையே. முனைவர் பா. கிருஷ்ணன் ஐயா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் இணைப்புல இணைஞ்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நீங்க இணைந்ததுக்கே கலை இலக்கிய பெருமன்ற வாழ்த்து இருக்கிறது. பேராசிரியரே சொல்லுங்க. ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நீங்க உங்களுடைய இந்த சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நான் கொஞ்சம் முழுமையா கேட்க முடியல, வண்டியில போயிட்டு இருந்தேன், முழுமையா கேட்க முடியல. சிறப்பு, வாழ்த்துக்கள்ங்க ஐயா. நன்றி நன்றி பேராசிரியரே. சொல்லச்சிங்க தாமதமா தான் வந்தீங்க. கதை என்னன்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லச்சி அவர்கள் விருது பெறுகிறீர்கள். அதை நேர சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். இருந்தாலும் இணைப்புல பார்க்கறதுனால சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக, குறிப்பாக இலக்கிய குழு சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் தோழமையே. சொல்லச்சிதே மகிழ்ச்சியும் பேரன்பும் தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. பொதுச் செயலாளர் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்துட்டு போறாங்க.
அதாவது இணைப்புல இணையலாமா என்னன்னு தெரியல. பொதுச் செயலாளரே, வேற யாராவது பின்னூட்டம் சொல்றீங்களா? வேற யாராவது பின்னூட்டம் சொல்றீங்க? பொதுச் செயலாளர் வந்துட்டாங்க. பொதுச் செயலாளர் ராமசுப்ரமணியன் தோழர், பொதுச் செயலாளர் வெளியில இருக்காங்களோ? தோழமையே, ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காரு. ஓ அப்படியா? சரி 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 சரி. அதனாலதான் விட்டு விட்டு, அதாவது கட்டாய கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். நேருக்கு வாய்ப்பா இன்னும் தெரியல. இல்ல நம்ம நிறைவு பண்ணிடலாம். பொதுச் செயலாளர் தான் நல்லா இருக்கும். வந்துச்சு, மைக் கிடைச்சிருச்சு. 2 வார்த்தை சொன்னா கூட போதும். எல்லாரும் மாதிரி எனக்கும் ஆசைதான். பொதுச் செயலாளரே, வாய்ப்பு இருக்கா? ஒரு பொதுச் செயலாளர் வரபடி வரட்டும். நம்ம அது கூடால நாளை நிகழ்வு என்னன்னு பார்த்துடலாம். பொதுச் செயலாளர் இணைஞ்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பேசலாம். பொதுச் செயலாளர் வெளியில போயிட்டாங்க மறுபடியும். ஹலோ ஐயா, சார் உள்ள வர முடியல. அதான் பார்த்தேன். நீங்க பின் சொல்லி முடிச்சிடலாம். சரி சரி சரி. நாளை நிகழ்வு நீங்க சொல்லுங்களேன். நாளை நிகழ்வு வந்து ஒரே நிமிஷம் சொல்லிடுங்க. தலைப்பு வந்து சிரிக்கும் மனிதர். கதை சொல்ல வந்து பா விஜயன், தமிழ்நாடு கலையரங்குத்துறை மற்றும் சென்னை மாவட்ட குழு. நன்றி தோழமைகளே. பொதுச் செயலாளர் வந்து அவங்க மைக் ஆன் பண்ணி பேசட்டும். சுப்பிரமணியன் தோழர் அவங்ககிட்ட சொல்லிருங்க. வந்தாங்கன்னா எப்ப வேணாலும் மைக் ஆன் பண்ணி அவங்கள பேச சொல்லுங்க. நான் நிறுத்திடுறேன். அதான் கேட்க மாட்டேங்க, சவுண்ட் அங்க வர மாட்டேங்க. ஓ சரி சரி சரி. ஆமா, அதனால இது பண்ணி. நன்றி தோழமைகளே. இந்த கதை என்பது ஏதோ சொல்லிவிட்டு கடந்து போகிற கதை கிடையாது. ஒரு நாடு வளர்ச்சி அடைகின்ற பொழுது அந்த வளர்ச்சி எதை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய சிந்தனையுடைய அடிப்படை தான் இந்த கதை. பழைய பஞ்சாப் அவர் சொல்றாரு, நிலவு போய் தொட்டது கூட கிடையாது, பெருசு கிடையாது. நிலவை தொட்டது என்பது மிகப்பெரிய அறிவியல் வளர்ச்சி. இந்த அறிவியல் வளர்ச்சியில் கூட பொது உடைமை இருக்க வேண்டும் என்று பார்ப்பவன் தான் அடித்தட்டு மக்களின் வாழ்வியலை நேசிக்கின்ற மனிதனாக இருக்க முடியும். அடித்தட்டு மக்கள் என்பது ஒரு இனத்தை சொல்லுவதல்ல, ஒரு ஜாதியை சொல்லுவதல்ல, ஒரு மதத்தை சொல்லுவதல்ல. அது எல்லாவற்றையும் கடந்து உழைப்பாளர்களையும் குறிப்பாக வறுமையிலும் உழலுகின்ற மக்களை பேசுகின்ற செய்திதான் அடித்தட்டு மக்கள் என்பது. இந்த அறிவியல் பயணம் என்பது எதை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்று ஒரு பொது உடைமை சிந்தனைவாதி யோசிக்கின்ற பொழுது அவர் சிந்திக்கிற ஒற்றை சொல் என்ன என்று கேட்டால், அது எல்லோருக்கும் பயன்படுகிற வகையில் இருக்க வேண்டும். அதனுடைய வளர்ச்சி எல்லோருக்கும் பயன்படுகிற வகையில் இருக்க வேண்டும். நூலகத்துல வீடு கட்டலாம், எல்லாம் கட்டலாம். யாரும் கட்ட முடியும்? வசதி படைத்தோர் மட்டுமே கட்ட முடியும். அதுதான் முதல் வார்த்தையிலே கதையாசிரியர் அழகாக பயன்படு. தோழமை. தோழமைன்னு சொல்லவே முடிஞ்சு போச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சு. தோழமைக்கு ஒரு நேரடி ஒரு பொது சொல் சொல்லுது அப்படின்னா, இன்னொரு சொல்ல தேடணும் அப்படின்னா, தோழமை என்பதற்கான பொருள் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் எல்லாம் பொதுவானது, அவ்வளவுதான். எல்லாம் நீ நானும் சமம். இந்த இதுவா அந்த பொருளா, ஓகே, என்னிட்ட 100 ரூபாய் இருக்கா, உன்னிட்ட 100 ரூபாய் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவம். அது மட்டும் கிடையாது இந்த கதை உணர்த்திய செய்தி. நீங்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடியுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது பாட்டாளிக்கும் உழைப்பாளிக்கும் குறிப்பாக விவசாயிகளுக்கும் அது போய் சேர வேண்டும். நீங்கள் உழைப்பாளிக்கு போய் சேரும் என்று கருதினால் இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவோ செய்யலாம். உழைப்பாளிகளை போய் சேர்ந்திருக்கிறதா? இல்லவே. இன்னமும் உழைப்பாளி
விதையை விதைத்து விட்டு இந்த பருவத்திற்காவது மழை பெய்து விடுமா என்று காத்திருக்கிறார். விவசாயி விதைத்து விட்டு நெல் பறிந்த பிறகு மழை வந்து அதை அழித்து அள்ளி வாரி சுருட்டி கொண்டு போவதும் இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஞ்ஞானம் எல்லாம் எங்கே போய்விட்டது என்கிற கேள்வி எழுகிறது. இந்த இடத்தில் இன்னதான் பயிரிட வேண்டும், இதை பயிரிட்டால் மகசூல் கூடும் என்கிற சித்தாந்தம் எங்கே போகிறது? ஒண்ணும் கிடையாதுங்க. நெல் அறுவடையில நெல் விக்கிற விலை இருக்கு பாத்தீங்களா, நெல் விவசாயி அறுவடை பண்ண பிறகு அது அதோட விலையும் அது எல்லாம் பரிமாணம் பண்ணி மக்கள் கையில அரிசியாக கிடைக்கின்ற பொழுது அதனுடைய மூட்டையினுடைய விலையும் ஒப்பிட்டு பார்த்தால் விவசாயி நினைத்து கூட பார்க்க முடியாத விலை தொக்கி நிற்கிறது. எனக்கு தெரிந்த மட்டும் விவசாயி தன் விளைத்தில் தன் நிலத்தில் அல்லது ஒத்திக்கு வாங்கின நிலத்தில் உழுதுவிட்டு நெல்லை விளைவித்த பிறகும் கூட அவன் இன்னமும் ரேஷன் கடையில் அரிசி வாங்குகிற அவல நிலையிலே இந்த நாடு பயணித்துக் கொண்டது. விண்ணை எட்டுவது சோவியத் ரஷ்யா என்கிற மகிழ்ச்சி எழுந்தாலும் கூட தமிழொலிக்கு ஏற்படுகிற சிந்தனை என்ன என்று கேட்டால் அது எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்று ஒரு அறைகூவலை விடுவதாகவே இந்த கதை அறைகூவல் விடுவதாகவே இந்த கதை உணர்த்துகிறது. தோழமைகளே, நாம் நிறைவாக சொல்லுகிற வார்த்தை அதுதான். இந்த நாடு வளர்ச்சி அடையட்டும், இந்த நாடு வளர்ச்சி அடையட்டும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையட்டும், இந்த நாடு தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடையட்டும், இந்த நாடு விஞ்ஞானத்தில் வளர்ச்சி அடையட்டும், ஏன் உலகமே வளர்ச்சி அடையட்டும். ஆனால் அந்த வளர்ச்சி ஏழைக்கானதாக இருக்க வேண்டும், அதனுடைய நோக்கம் விவசாயிக்கானதாக இருக்க வேண்டும், அதனுடைய நோக்கம் உழைப்பாளி வர்க்கத்திற்காக இருக்க வேண்டும், அதனுடைய நோக்கம் தோழமை சார்ந்து இருக்க வேண்டும் என்கிற ஒற்றை செல்லுதான் பொது உடைமை சிந்தனை கொண்ட நமக்கு இருக்கிறது. அப்படி பொது உடைமை இயக்கத்திலிருந்து பிறந்து வந்த ஒரு மகத்தான படைப்பாளி தமிழொலி அழகாக நிலா நிலா வா வா என்று பாடினான். அவன் பாடிய பாடல் இன்னமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது, இனிமேலும் கேட்கும் என்றால் இந்த உலகம் பொது உடைமையை நோக்கி பயணிக்கிறது என்கிற சிந்தனைத்தான் நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லி கதை சொல்லுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். எனக்கு பொதுச்செயல ரவீந்திர பாரதியா இருங்க கொஞ்ச நேரம் பொறுங்க அப்படின்னு சொல்லிடுவான்னு ஒரு பயம், சிவசுப்பிரமணியன் தோழர் இருங்க நான் சொல்லிடுறேன்னு சொல்லிடுவாரோன்னு ஒரு பயம். ஆனா இந்த கதையை நான் தொடங்கும் போது ஏன்னா இன்னைக்கு இருந்த வேலைப்பழு ரொம்ப நேரம் நானே தாமதமா தான் ஓடி வந்து சேர்ந்தேன், இந்த கதையை படிக்கவே இல்லை. ஆனா ஒரு இடர்பாடு ஏற்பட்ட பிறகு இது என்ன பண்ணுது அப்படின்னா சரி பார்ப்போம். 200 இருக்காம 10 தாள் வேணும் ஐயா. இப்படி இடர்பாடு ஏற்பட்ட பொழுது எனக்கு உண்மையிலே ஒரு இதை தீர்க்க வேண்டும் என்கிற ஆவல் இருந்ததை தவிர கதையை படித்த பிறகுதான் இது எனக்காகவே இயற்கை ஏற்படுத்தி தந்த வாய்ப்பாகவே நான் பார்க்கிறேன். இந்த கதையை நான் சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கதை நான் சொல்லுவதிலே எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பாகவே நான் கருதுகிறேன். அதற்காகவே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நெஞ்ச நிறைந்த நன்றிகளை சொல்லி பின்னூட்டத்தால் என்னை உச்சி முகர்ந்து பார்த்த கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்களுக்கும் என்றும் நான் மதிக்கிற மிகப்பெரிய தோழமை மிக்க ஆளுமை சிவசுப்பிரமணிய ஐயா அவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இன்றைக்கு பின்னூட்டத்தால் பெருமை சேர்த்த இன்னொரு ஆளுமை மருது நாகராஜன் தோழர் அவர்களுக்கும் என் இனிய நண்பர் சோழச்சி அவர்களுக்கும் அத்துணை பேருக்கும் நான் கதை சொல்லி என்கிற முறையில் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லி கதையினுடைய இந்த நிகழ்வுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் அத்துணை பேருக்கும் நிறைவாக நன்றி சொல்லி தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கிற தமிழொலி அவர்களுடைய சிறுகதை படைப்பினுடைய கதை சொல்லி வாயிலாக சரியாக இணைவோம், தோழமைகளை சேர்த்து கொண்டு இணைவோம். நன்றியும் வணக்கமும். நாளை தினம் இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.
லேப்டாப் ஆன்ல இருக்கான்னு பார்த்து சொல்லு. சார் லேப்டாப் ஆன்ல இருக்கான்னு பாரு. வெளியே வச்சுதான் ஆன்ல இருக்கும். சைக்கிள் வச்சு ஹலோ